பொதுவா பெரிய நடிகர்களுடைய திரைப்படங்கள் வெளியாகும் போது ரசிகர்கள் அவங்க மேல இருக்கிற அன்புல பாலாபிஷேகம் பண்றது, பேனர் வைக்கிறது, கட் அவுட் வைக்கிறதுன்னு பல விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. இது அந்த பெரிய நடிகர்களே ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க மேல இருக்கிற அன்புனால இவங்க பண்ணுவாங்க. அந்த அன்பு ஒரு சில நேரங்கள்ல விபரீதமாவும் முடியும். பேனர் வைக்கிறதுல இருக்கிற சண்டைகள், மிக பெரும் உயரத்துல கட் அவுட் வைக்கும் போது எதிர்பாராத விதமா ஒரு பலியாகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி காஞ்சனா படத்தோடைய 3வது பாகம் வெளியாகிச்சு. பல திரையரங்குகள்ல வெற்றிகரமாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில லாரன்ஸ் அவர்களுடைய ரசிகர் ஒருவர் படம் வெற்றிகரமா ஓடணும்ன்றதுக்காக பிரே பண்ணிக்கிட்டு முதுகுல அழகு குத்திக்கிட்டு கிரேன் மூலமா தொங்கிக்கிட்டே பாலாபிஷேகம் பண்றாரு. இதை பார்க்கும் போதே எந்த அளவுக்கு கிரேசியா இருக்காங்கன்றது தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது இதை பார்த்து மற்ற ரசிகர்களும் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான விபரீத முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவே தவறுன்ற மாதிரி தான் தெரியுது. இந்த வீடியோவை பார்த்த மூடர்கூடம் படத்துடைய இயக்குனர் நவீன் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் இஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மேட்னஸ் லாரன்ஸ் மாஸ்டர், கைண்ட்லி எஜுகேட் யுவர் ஃபேன்ஸ் சொல்லிட்டு அந்த ட்வீட்ல லாரன்ஸ் மாஸ்டருக்கு சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்துல தான் ஒரு சாமியார் விழுந்து செத்தான், தொங்குற முட்டாள நம்பி கண்டிப்பா ஒரு குடும்பம் இருக்கும், யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரியான தன்னுடைய கண்டனத்தை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இது போன்ற மூடத்தனத்தையும் முட்டாள் ரசிகர்களையும் வளர்ப்பதால் நடிகர்கள் வளரலாமே தவிர நாடு வளராது. இதை தடுப்பது சம்பந்தப்பட்ட நடிகர்களின் முக்கிய கடமையாக கருத வேண்டும். நீங்களே மனிதநேயமிக்க நல்ல மனிதர் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இதுன்னு சொல்லி லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு சினிமாவுக்காக ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு கிரேசியா இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற சினிமா அப்டேட்டுக்கு மறக்காம சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இலங்கையில ரொம்பவே சோகமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 தேவாலயங்கள் மேல குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பல நட்சத்திர ஹோட்டல்கள்லயும் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கு.